அப்ப ஒரு தியானம்ங்கிறது ஒரு ஒரு அலைவரிசைய ஒரு மனிதனுக்குள்ள செலுத்தப்படுறதே, அதை நீ பயன்படுத்தணும், அதை நீ யூஸ் பண்ணிக்கணும், அதை நீ வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அப்போ உலகத்திலே சிறந்த இசை என்னன்னா, இந்த கருவியே இல்லாம சுவாசத்தே இசை, சுவாசத்துக்குள்ள ஒரு இசை இருக்கு, அதை நீங்க கவனிக்கப்படணுங்கிறாங்க. காசி, ராமேஸ்வரம் கடல், திருச்செந்தூர் கடல், கன்னியாகுமரி கடல், இந்த இந்தியாவில் இருக்கிற முக்கியமான கடல் சிலங்கள்ல இந்த 3 இடம் ரொம்ப பர்ஃபெக்டான இடம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி பயன்படுத்தக்கூடாது, உடலை சூடு பண்ணணும். அப்ப இந்த சுவாசத்தை கவனிச்சு உடலை சூடு பண்ணிட்டு, உடலை நீங்க சூடு பண்ணீங்கன்னா இந்த உடலை பயன்படுத்தலாம். அந்த காய்ச்சும் போது நாதவிந்திலிருந்து அந்த உயிர் துளியெல்லாம் மேல நோங்கி வருது. அப்ப என்ன பண்ணுது, அது மேல் நோங்கி வந்து அடுத்தது எல்லா சக்கராசுக்கும் போகுது, நேரா இதயத்துக்கு போகுது, தொண்டைக்குழிக்கு போகுது, நெற்றி போட்டுக்கு போகுது, பெடரி நேரா உச்சிக்கு வருது. அகத்தியருடைய பொதுகை பால்ஸ்ல இருக்கிற அந்த பால்ஸ்ல இருக்கிற நீர் எனக்கு தீட்சை கொடுத்தது. நீங்க எவன் தீட்சை வாங்கியிருந்திருப்பீங்க, எனக்கு தீட்சை கொடுத்தது கங்கை நதி தீட்சை கொடுத்துச்சு, சத்தியம். நீங்க மேல வரணும்னு தான் பிரியப்பட்டு நான் கீழே உங்களுக்கு கேட்கிறேன். நீங்க கொய்யாப்பழம் கேட்டுட்டு இங்கே ஏமாந்து போயிடாதீங்க, மேல போங்க, போய் உங்க ஊர்ல போய் உங்க ஊருக்கு போங்க. நீங்க அகதியா இவ்வளவு நாள் தான் அங்க சுத்திக்கிட்டே கிடப்பீங்க. ஒரு நேச்சர் சிஸ்டத்தை ஒரு மனிதருக்குள்ள செலுத்தி அதை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத அந்த மகாத்மா தான் உருவாக்கி அதை ஒரு வடிவத்துக்குள்ள ஒரு நேச்சரை எப்படி பயன்படுத்திக்கலாம். அப்போ ஒரு நேச்சரா இருக்கு, அது ஒரு உருவமா தோன்றி அதை இன்னொரு மனிதனுக்கு கடத்தி அவனை நல்வழி எப்படி படுத்தலாங்கிறத அது ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாங்க. இப்போ நேச்சர்லேருந்து ஒரு அலைவரிசை கீழே விழுந்து அது நாகத்துக்குள்ள போய் அது நாகத்துக்குள்ளேருந்து ஒரு ஆராய்ச்சியை தொடங்கி அங்கிருந்து மனித தத்துவத்தை தொடங்கி அது பாதாள லோகமா, அடுத்த லோகமா பூலோகமா, அடுத்த லோகமா மேல் லோகமா, இப்போ கீழே இருந்துட்டு மேலே போறதுக்கு ஒரு ராக்கெட்டா இந்த நாகத்தை பயன்படுத்தி மனிதனை பயன்படுத்தி அதுக்கப்புறம் போய் அலைவரிசையோட இணைஞ்சு அவங்க ஒரு பணி செய்யறாங்க அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு சிஸ்டமா இருக்கு பாருங்க. ஒருத்தர் வழி தவறி ஒரு ஊருக்கு வந்துடுறாரு, அவர் திருப்பி எப்படி போறாரு அப்படிங்கறதா தியானத்தோட கதையா இருக்கு. அப்ப அந்த அலைவரிசைய அவருக்கு வழி தவறுனவருக்கு கண்டுபிடிச்சிடுறாரு. அப்ப மேல போறதுக்கும் ஒரு வழி கிடைச்சிருது. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, இந்த அலைவரிசையை நுட்பமா மனிதர்கள் எப்படி பயன்படுத்தணுங்கிறத அதை வழிவகை செஞ்சு கொடுத்து அதை ஒரு பாடத்திட்டமா அவங்களுக்கு ஒரு வழிவகை செய்கிறார். அப்ப நீங்க மேல வரணும்னு அவசியம் கிடையாது, இதே அலைவரிசையை கீழே வச்சுக்கிட்டு நீங்க அற்புதமா வாழலாம், ஒரு நல்ல வடிவத்தை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய ரொம்ப நுட்பமான செயலா இருக்கு. அப்ப ஒரு தியானம்ங்கிறது ஒரு ஒரு அலைவரிசைய ஒரு மனிதனுக்குள்ள செலுத்தப்படுறதே, அதை நீ பயன்படுத்தணும், அதை நீ யூஸ் பண்ணிக்கணும், அதை நீ வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அப்ப இந்த உலகம் எல்லாருமே அலைவரிசை தான். இந்த அலைவரிசை ஏன் உனக்குள்ள ஒரு அதிசயம், கடவுள், காட், குருன்னு எங்க மாறுனுச்சுன்னா, இந்த அதிசயம் உள்ள வரும்போது நீ எண்ணற்ற ஒரு ஆற்றலை பெறுகிறாய். எண்ணற்ற ஆற்றல்ல நீ என்ன பண்றனா, உன்னுடைய வேலையை எளிதிப்படுத்துகிறாய். 1000 பேர் செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு ஒரு மிஷின் செய்யுதில்ல. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, மிஷின் தேவையில்லை, நீயே செய்யலாங்கிறாங்க. ஒரு எந்த மிஷினும் தேவையில்லை, எந்த எந்திரமும் தேவையில்லைங்கிறாங்க. இந்த அலைவரிசை ஒண்ணு போதும், எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்ப ஒரு அலைவரிசையை வச்சு நீ ஒரு ராக்கெட்டே இல்லாம நிலவை ஆராய்ச்சி செய்யலாம். அப்ப அங்க எந்திரம் தேவையில்லாம போயிருச்சா? அப்ப ஒரு ஆராய்ச்சிக்கு எத்தனை பேர் தேவை? 400-500 பேர் தேவை ஒரு விஞ்ஞான கூட்டத்துல. ஆனா ஒத்த சோளா ஒரே ஒரு மனிதன் ஒரு மலை குகையில உட்காந்து வானத்தை ஆராய்ச்சி பண்றான், நிலவை ஆராய்ச்சி பண்றான், தன்னை ஆராய்ச்சி பண்றான். ஒருத்தனை ஆராய்ச்சி பண்ணி சக்சஸ் பட்டு சப்மிட் பண்ணிட்டு போயிருக்கான். இதுதான் அதுக்குள்ள இருக்கிற பெரிய ஒரு பிரில்லியண்டான ஒரு ஒரு செயல். அப்ப அலைவரிசை உலா வருது, அதை ஒரு மரங்களோ, ஒரு நதிகளோ, ஒரு கல்லோ, ஒரு மனிதனோ, ஒரு நாயோ, குரங்கோ பயன்படுத்துங்க.
அது உங்களுக்குள்ள கம்மியா தான் கிடைக்குது. அதை முழுமையா கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அதை இன்னும் யூட்டிலைஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு மல்டி பர்சனாலிட்டியா வேற மாதிரி ஒரு தாட்டு உள்ளால மாறுவீங்கிறது தான் இதோட வடிவம். இப்ப இந்த நாகம், இந்த ராகு, கேதெல்லாம் என்னன்னா இந்த அலைவரிசைய கேப்சர் பண்றதுக்கு ஈஸியான ரூட்டுங்கிற இதுதான் ஒரே மெத்தடு, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப ஒரு மூங்கில்ல ஒரு புல்லாங்குடலை செய்யறாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த மூங்கில் அந்த புல்லாங்குடல்ங்கிறது உங்களுக்கு ஒரு லயத்தை ஏற்படுத்தும், ஒரு சுகத்தை ஏற்படுத்தும். ஆனா அது ஆர்டிபிஷியல் தான் அப்படிங்கிறாங்க. இத நேச்சர் சவுண்ட் நீங்க கேட்கணும்னா உங்க மூக்கு துவாரத்தையே மூங்கில் குழாவா நினைங்க. இதுல இருந்து நீங்க சுவாசிக்கப்பட்டீங்கன்னா தான் உண்மையான அந்த ஃபீலை உங்களால உணர முடியும் அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க நம்ம இந்தியா ஃபுல்லா உலகம் முழுக்க என்ன கல்ச்சர் இருக்குன்னா வெளியில இருந்து ஒரு புளூட்டை வாங்கி ஊதிக்கிட்டே அதை கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கோம். அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வெளியில தட்டப்படுற சவுண்டு, வெளியில இருந்து கேட்கப்படுற இசையால நம்ம ஏமாந்து போறோங்கிறாங்க. அப்ப நமக்குள்ள என்ன ஆகுதுன்னா தொடர்பை இழக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இசைக்கருவியிலேருந்து இசைக்கப்படுற சிவராத்திரியிலையோ மற்ற இசைக்கலைஞர்கள்ட்ட கேட்கப்படுற அத்தனை பேருக்குள்ளேயும் உங்ககிட்டயும் சொல்றேன், என்ன சொல்றாங்கன்னா நீங்க உருவ வழிபாட்டுல இருந்து எப்படி ஏமாந்து போறீங்களோ அந்த மாதிரி இந்த இசைக்கிட்ட நீங்க ஏமாந்து போறீங்கிறாங்க. அப்ப உலகத்திலே சிறந்த இசை என்னன்னா இந்த கருவியே இல்லாம சுவாசத்துக்குள்ள ஒரு இசை இருக்கு, அதை நீங்க கவனிக்கப்படணுங்கிறாங்க. இதை எனக்கு இன்னொன்னு சொல்லி கொடுத்தது என்னன்னா காசி, ராமேஸ்வரம் கடல், திருச்செந்தூர் கடல், கன்னியாகுமரி கடல், இந்த இந்தியாவில் இருக்கிற முக்கியமான கடல் ஸ்தலங்கள்ல இந்த 3 இடம் ரொம்ப பர்ஃபெக்டான இடம். இந்த 3 இடத்துக்குள்ளேயும் என்னன்னா ஒரு டிவைன் பவர் அதிகமா இருக்கிறார். அதே மாதிரி திருச்செந்தூர் கடல்லையும் ஒரு டிவைனிட்டியா இருக்கக்கூடிய இடம். அப்ப இங்க டிவைன்ல என்னன்னா ஒரு டிவைன்லயே குளிக்கிற மாதிரி, ஒரு அலைவரிசையில போய் குளிக்கிற மாதிரி தான் இது. அதே மாதிரி இந்த நதிகள்ல காவேரிகள், இந்த காசியில இருக்கிற கங்கை, அதே மாதிரி அருவியில மலைத்தொடர்கள்ல வருகிற அருவிகள் இருக்குல்ல, இங்க எல்லாம் அவசியம் மனிதனா பிறந்தவனோ இல்ல மாட்டு ஜீவராசிகளோ குளிப்பாட்டப்படணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அந்த மலைத்தொடர்கள்ல வருகிற கொற்ற நீரை அப்படியே பருந்த கூடாது, அதை காய்ச்சி தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை அப்படியே நீங்க அருந்தக்கூடாது, அதுல நிறைய வேற ஒரு தன்மைகள்லாம் இருக்கு, அதனால நீங்க அதை அப்படி அருந்தக்கூடாது, அதை எப்பயுமே பதப்படுத்திய பண்ணணும். அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா ஒன்னை பயன்படுத்தணும்னா சூடு பண்ணாதான் ஒன்னை பயன்படுத்த முடியுங்கிறாங்க. ஒரு மனிதருடைய உடலை நீ யூஸ் பண்ணணும்னா சூடுபடுத்துங்கிறாங்க. உன்னை அப்படியே பண்ணா நீ பயனற்று போயிடுவ. இப்ப குழந்தைங்க நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, நீங்க எல்லாம் ஏன் சக்சஸ் பண்ண முடியலன்னா உங்க வீட்டுல உங்களை சூடே பண்ணல. சூடு பண்ணாம என்ன பண்றாங்கன்னா ரெடிமேடா சூடு வைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா உனக்கு வயதுல ஒரு நாத விந்து உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் 20 வயதுல என்ன பண்றான், உணர்ச்சி வருது, அதுதான் சூடு. அந்த சூட்டை வச்சுக்கிட்டு நீ வாழ்ந்துக்க அப்படிங்கறத உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா இப்படி பயன்படுத்தக்கூடாது, உடலை சூடு பண்ணணும். அப்ப இந்த சுவாசத்தை கவனிச்சு உடலை சூடு பண்ணிட்டு உடலை நீங்க சூடு பண்ணீங்கன்னா இந்த உடலை பயன்படுத்தலாம். இப்ப இந்த உடல் தாக்கு பிடிக்கணும், பயன்படுத்தணும், ரொம்ப நாள் நிக்கணும், பல விஷயத்தை அறியணும்னா உடலை சூடுபடுத்தணும். அதே மாதிரி மலைத்தொடர்கள்ல எந்த மலைத்தொடருக்கு போனாலும் அந்த நீரை அப்படியே பருவக்கூடாது. அது எவ்வளவு பெரிய புனிதமான நீரா இருந்தாலும் அதை சூடு பண்ணி தான் பண்ணணும். அதை சூடு பண்ணும்போது அந்த நதியோட உண்மை தன்மை என்னன்னா அந்த உயிர் சக்திகள் சாகாதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா மருத்துவ விஞ்ஞானத்துக்குள்ளேயும் நீங்க போய் ஆய்வு பண்ணி பாருங்க. மருத்துவத்துல நீங்க நமக்கு கிடைக்கப்படுற ட்ரீட்மெண்ட்ல உண்மையான உயிர் துளிகளும் செத்து போயிடும் இங்க இருக்கிற மருத்துவத்துல. ஆனா நீங்க தண்ணியை சுட வச்சீங்கன்னா கெட்ட பாக்டீரியா மட்டும்தான் சாகும், தண்ணியில இருக்கிற நல்ல பாக்டீரியா சாகாது. அப்ப நல்ல உயிர் துளி என்ன பண்ணுனா அது மேல் நோக்கி வருமா, அந்த சூடு பண்ணும்போது மேல் நோக்கி வருமா. இதுதான் இந்த பெஸ்ட் ஆஃப் த தியானம், பெஸ்ட் இந்த உலகத்திலே பெஸ்ட். இந்த உலகத்துல எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பாமரன், ஒரு சாதாரண மாடு மேய்க்கிற பாமரன் இந்த உலகத்துல தமிழ்நாட்டுல சொன்னான். என்ன சொன்னான் அப்படின்னா இந்த இடுப்பும் இந்த முன்னாடி தொப்புள் கொடியில இருக்கிற நடுவுல கீழே இருக்கிற நாத விந்த 2 பக்கமும் உராய் ஏற்படும் போது அந்த சூடு கிளம்பும் போது நாத விந்துல இருந்து ஒரு ஆவி பறக்குது. இதான் நீராவி தத்துவம். ஒரு ஆவி பறக்கும் போது கீழே ஒரு டாட்டா சின்ன சின்ன டாட்டா இருக்கு, உயிர் துளி. அதுதான் கருப்பையில போய் பல உயிர் துளியில போய் ஒரு உயிர் துளி நிறைக்குது. அதுதான் ஆண் குழந்தை பெண் குழந்தை நீங்க இருக்கிறதெல்லாம்.
அவன் என்ன சொல்றான்னா, அதை சூடு பண்ணு, இதை காய்ச்சு, அதை அந்த கீழே இருக்கிற நாதவிந்து கீழே இருக்குல்ல, அதை நீ சூடு பண்ணணும், கொதிக்க வை. இதான் அணையாடுப்பு ராமலிங்க சுவாமிகள் சொன்னது. கீழே காய்ச்சு. அதை காய்ச்சறதுக்கு என்னன்னா, விறகு எப்படி மூட்டணும் அப்படின்னா, முதுகு தண்டு வடத்தையும் முன்னாடி இருக்கிறதையும் ரெண்டையும் நடுவுல ஒரு கேப்ல மலை தொடர்கள்ல இடிஞ்சு ஒரு சின்ன ஒரு பாதை இருக்கும், அதுக்குள்ள அடுப்பை பத்த வச்சு காய்ச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல நீ காய்ச்சும் போது அங்க என்ன பார்க்கணும், நாத விந்துல இருந்து ஒரு ஆவி வருமா. உலை கொதிக்கும் போது ஆவி வரும்போது சோறு வெந்து எப்படி வருமோ அது மாதிரி உயிர் துளிகள்லாம் வெந்து மேல வருமா. இது ஒரிஜினல், இதான் நம்ம பாரம்பரியம். எந்த உலகத்துல எவனாலையும் இதை கண்டுபிடிக்க முடியாது. பியூரா நான் பார்த்தேன். அந்த காய்ச்சும் போது நாதவிந்துல இருந்து அந்த உயிர் துளி எல்லாம் மேல நோங்கி வருது. அப்ப என்ன பண்ணுது, அது மேல் நோங்கி அடுத்தது எல்லா சக்கராசுக்கும் போகுது, நேரா இதயத்துக்கு போகுது, தொண்டை குழிக்கு போகுது, நெற்றி போட்டுக்கு போகுது, பெடரி நேரா உச்சிக்கு வருது. அப்ப இந்த உயிர் துளிகள் சாதம் எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்றோம்ல, அதான் அணையாடுப்பு, இதான் சாப்பாடு பண்ணார்ல அவரு, அந்த சாதம் தான் உயிர் துளிங்கிறார். அந்த உயிர் துளிகள் அனைத்தையும் ஒரு இடத்துல கொண்டு ஒன்று சேரு. அப்ப அந்த சாப்பாடு என்ன, மரணம் இல்லாத பெருவாளுக்கு உள்ள உணவு. அந்த உணவை எவன் உட்கொள்கிறானோ அவனுக்கு சாவு இல்லை. அப்ப கீழே என்ன சொல்றாரு, உன் உயிர் துளியை நீயே உணவாக பருந்தினாயா. இதான் விஷயம். உன் உயிர் துளியை அடுப்பை பத்த வைத்து நீ பண்ணாயா அப்படிங்கிறான். அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த அடுப்பை பத்த வைக்கல, அதுக்குள்ள இருந்து சின்னதாக சூடு பண்ணி ஒரு குழந்தைய பெத்துக்கிறீங்க. அப்ப சுகம் வரும்போது கறியையும் மீனையும் தின்னுட்டு புருஷன் பொண்டாட்டியா இணைஞ்சுக்கிறீங்க. திருமணம் பண்ண ஒவ்வொரு பெண்ணும் ஆணும் ஒரு 500 முறை 1000 முறை இணைப்புல இருக்கிறீங்க. அங்க சூடு பண்ணவே இல்லை. அடுப்பு கொதித்து 10வது நிமிஷம் அடுப்பு நின்று போயிருது. அவன் என்ன சொல்றான், எனி டைம் இந்த அடுப்பு எரியணும். அதான் அணையாடும், இதான் அணையாடும். அப்ப மலைத்தொடர்ல நான் போய் குளிக்கும் போது அப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த நதியை சூடு பண்ணணும்னாரு. அவர் என்கிட்ட என்ன கற்றுக் கொடுத்தாரு தெரியுங்களா? எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா, மகனே, அந்த நதியை சூடு பண்றதுக்கு விறகு பார்த்து கல் பார்த்துட்டு இருப்ப, அது கோமாளிகள் பார்க்க வேண்டியது. நீ எப்படி தெரியுமா பார்க்கணும், உன்னை நான் தியானம் பண்ணி உன் உடலை சூடா வச்சிருக்கிறேன். நீ போய் என்ன பண்ணனா, தலைய உள்ள உடலை நீட்டு. இப்ப உடல் மேல படுகிற நீரா பருகு. உன் உடலே சூடு அக்னியா இருக்கு, உன் உடலை கொண்டு போய் நீட்டாங்க. அப்ப உன் மேல படுற தண்ணி என்ன ஆகும், அது அந்த தண்ணி காய்ச்சப்பட்ட தண்ணியாக மாறும். அப்ப ஒரிஜினல் உயிர் துளி அந்த தண்ணியில இருக்கு பாரு, அது மட்டும் அதுல இருக்கிற உயிர் துளி மட்டும் உன் மேல இறங்கும். அதான் அலைவரிசை. அப்ப நீர் நம்ப மாட்டீங்க, இந்த உலகத்துல எவனோ, கங்கை நீர் எனக்கு தீட்சை கொடுத்தது. அகத்தியருடைய பொதுகை பால்ஸ்ல இருக்கிற அந்த பால்ஸ்ல இருக்கிற நீர் எனக்கு தீட்சை கொடுத்தது. நீங்க எவன் தீட்சை வாங்கி இருந்திருப்பீங்க. எனக்கு தீட்சை கொடுத்தது கங்கை நதி தீட்சை கொடுத்துச்சு. சத்தியம், நதி மேல் சத்தியம். அடுத்தது பாவனாசத்துல இருக்கிற அந்த பொதிகையிலிருந்து கொட்டப்படுகிற அந்த நதி எனக்கு தீட்சை கொடுத்தது. அதை என்ன சொல்றாருன்னா, உடலை அதுக்கு முன்னாடியே சூடு பண்ணிக்க வச்சுக்க. உடலை நல்லா சூடு பண்ணிட்டு வா. சூடு பண்ணிட்டு அங்க நீராடு. உனக்கு உயிர் துளியை நான் உள்ள செலுத்துவேன். அப்ப உனக்குள்ள இது அட்டாச் ஆனா லைஃப் ஆஃப் த சேஞ்ச். இந்த காசிக்கு வா, உன் லைஃப் சேஞ்சுங்கிறாங்க. 4-5 வருடமா தியானம் பண்ணி நாயா பேயா ஊர்ல சுத்துறேன், அலைகிறேன், உடல் கீட்டு தியானம் அலைவரிசை பிச்சுக்கிட்டு வருது. ஆனா எதுவும் செய்ய முடியல, கிழிந்து போன டயராக சுத்தி கொண்டிருந்தேன். காசிக்கு வாடா, உன் லைஃப் மாறப்போகுது அப்படின்னு. காசியில போய் எனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, நதிக்கரைக்கு பக்கத்துல ஒரு அறை எடு சொல்லப்பட்டது. நதிக்கரைக்கு பக்கத்துல ஒரு அறை எடு, அங்கேயே தங்கு. நீ எந்த சாதனாவும் செய்யாதே, நீராடு கங்கையில். இவ்வளவு மணி நேரம் நீராடு, எழுந்து வா, போ, திருப்பி மாலை வா, நீராடு, போய் உட்காரு, திருப்பி நீராடு, உட்காரு. அப்ப உட்காரும் போது என்ன, நீராடு, திருப்பி உட்கார்ந்து உடலை சூடு பண்ணு. அப்ப உடலை சூடு பண்ணிட்டியா, ஈவினிங் போய் நீராடு. அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த உடல் சூடோட நீராடும் போது அதுல இருக்கிற உயிர் துளி உனக்கு அட்டாச் ஆகும். அப்ப நான் உள்ள சூடு பண்ணும் போது என்னுடைய நாத விந்துல இருந்து வெளியில போனதுக்குள்ள அந்த உயிர் துளி எல்லாம் வெளியில போகாம அது அப்படியே மேல போகுது. இதுதான் பர்ஃபெக்ட் தியானம். இதை யாராலையும் இதை ஒரு ஆய்வு பண்ணி இதுக்குள்ள
ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்றது ரொம்ப கடினம். அப்ப ஒரு பக்தியில இங்க நமக்கு உணவு கொடுக்கல. இந்த உணவு தான் நாத விந்துல உயிர் இருக்குல்ல, உனக்கு சாப்பாடே கடவுள் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப நாத விந்துல உயிர் துளியை தான் உன்னுடைய கருப்பையில கொடுத்து அதை உன் பிள்ளையா உருவாக்குறல்ல. அந்த மாதிரி ஒரு ஞானி ஜீவகாருண்யம் என்பது எதுன்னா உயிர் துளி தான். அப்ப கீழே அடுப்ப பத்த வைத்தார் அணையா அடுப்ப ராமலிங்க சுவாமிகள். சூடுபடுத்தணும்பா, சூடுபடுத்தி அந்த நாத விந்திலிருந்து அந்த உயிர் துளிகளை வெளியேற்றிராம, சிவனுடைய சொத்தை நாசம் செய்திராம, அந்த சிவனுடைய சொத்தை மேல எடுத்துட்டு வந்து பிறருக்கு உணவளிக்கணும் தான். அப்ப ஒரு ஜீவகாரணியோட சாவி எங்க தெரியுமா இருக்கு? குடல் வாழ்வுல இருக்கு. இந்த உலகத்துடைய தியானம், உச்சபட்ச தியானம் எங்க தெரியுமா இருக்கு? மலவாசல்ல இருக்கு. இந்த தியானத்துக்குள்ள சக்சஸ் பாயிண்ட் எங்க தெரியுமா இருக்கு? உன்னுடைய சிறுநீர் வாசல்ல இருக்கு. நீ யாருன்னு தெரிஞ்சுக்க போறது எங்க தெரியுமா இருக்கு? தொப்புள் கொடியில இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த இடுப்புல இந்த இடத்துல இந்த கோணத்துல இப்படி வேலை செஞ்சிருச்சுன்னா இதயத்தையோ சக்கரத்தையோ தலையை வெல்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. வேண்டிட்டு போயிடலாம். இங்க கரெக்டா இல்லாதவன் எத்தனையோ மேல போய் சாதகனை பண்ணி மேல சக்கரம் எல்லாம் விழிச்சிருக்கு. நிறைய சாமியா இருக்கு தமிழ்நாட்டுல. இங்க மேல வரைக்கும் வந்திருக்கான், கழுத்து வரைக்கும். சாதிக்க முடியாது. என்ன காரணம்னா இடுப்புல அவன் சரியா இல்லை. அதான் சொன்னான் திருவண்ணாமலையில, அடியையும் முடியையும் கண்டாயா அப்படின்னா என்னன்னா, கீழே அடுப்பு பத்த வச்சு கீழே இருந்து மேல எங்க போகணும்? ஆகாயத்துக்கு போகணும். அப்ப என்ன சொல்றான்? கீழே அடிங்கிறது எது? பாதாள லோகம். பாதாள லோகத்திலிருந்து நீ ஆய்வு பண்ணிட்டு மேல் லோகத்துக்கு போகணும். அப்ப பாதாள லோகத்தை வீக்கா வச்சுட்டா மேல் லோகத்துக்கு போக முடியாதுங்கிறான். இப்ப என்ன சொல்றான்? வந்த நட்சத்திரங்கள், வந்த உயிர் துளிகள், வந்த எல்லாமே இங்க தங்கிட்டான். தமிழ்நாட்டிலே இருக்கிறான், இந்தியாவிலே இருக்கிறான், உலகத்திலே இருக்கிறான். ஏங்க இருக்கிறான் அப்படின்னு என்கிட்ட சொல்றான். எவனும் மேல போறதுக்கான ரூட்டு தெரியல. அதுக்குள்ளே வாழ்ந்து அதுக்குள்ளே சுத்தி கொஞ்ச தூரம் ஏறுறான் குண்டலினி சக்தியில. கொஞ்ச தூரம் போயிட்டு திருப்பி கெட்டு மாதிரி வெடிச்சு செதறி கீழே விழுந்துடுறான். 300 ஏக்கர்ல ஆசிரமம் கட்டுறான். சாமியாரா பிரபலமா இருக்கிறான், செத்து போயிடுறான். திருப்பி அங்கேயே சுத்துறான், அடுத்த பிறப்பு எடுக்கிறான், திருப்பி சாமியார். அதான் என்ன சொல்றான்? கீழிருந்து அப்ப 3 லோகத்தை கனெக்ட் பண்ணணுங்கிறான். பாதாள லோகம், பூலோகம், மேலோகம். அப்ப கீழே பாதாள லோகத்துல நுட்பமா வேலை செஞ்சாதான் நீ மேலோகத்துக்கு எங்க போய் வீடு பேரு அப்பதான் அடைய முடியுங்கிறான். அந்த ஜீவகாருண்யத்தோட உச்சபட்சம் சாவி இங்க இருக்கு. கதவு எங்க இருக்குன்னா தலையோட உச்சி. சாவி தொப்புள் இருக்குங்க, குடல் வாழ்வுல இருக்கு. இந்த குடல் வாழ்வுல இருக்கிற சாவிய கதவு எங்க போட்டு திறக்கணும்னா உச்சியில போட்டு திறக்கணும். இதுதான் விஷயம். அப்ப இது நம்ம மக்களுக்கு தெரியல, நம்ம மக்களுக்கு அறிய முடியல. அப்ப 3 லோகத்தை கனெக்ட் பண்ணி ஒருத்தன் பெரிய அனுபவத்தை பெறான். அப்ப என்ன சொல்றாரு ராமலிங்க சுவாமிகள் அப்படின்னா, அவரே நான் மேல போயிட்டேங்கிறாரு. எங்க போயிட்டேங்கிறாரு? யூனிவர்சல்ல மேல இருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்கு யார் வந்தாலும் நான் பக்கத்துல இருக்கிற மாதிரியே கனெக்ட் ஆவேன் அப்படிங்கிறார். அப்ப இங்க மேல எல்லா உயிர் துளிகளும் போக முடியல அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அப்ப மேல போறதுக்கான ஒரு வாய்ப்பை மேல போகக்கூடியவர் அவ்வப்போது சில உயிர்களை மேல அமுச்சு விட்டுட்டே இருக்கிறார். அதுதான் என்ன சொன்னோம், நம்ம போறதுக்கு ஒரு வாய்ப்பு என்ன கொடுக்குறோம்? மோட்சம். இந்த மோட்சம் என்னன்னா, அட படுபாயில கீழே இடுப்பையும் சரி செய்ய பண்ற, இதயத்தையும் சரி செய்ய பண்ற, குருநாதா 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 குருநாதான்னு பொறியடிச்சு வச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிற, நானே உன்னை கூட்டிட்டு போயிடறேன்டா, என் மேல ஏறிக்கன்னு சொல்லி லிப்ட் மாதிரி கூட்டிட்டு போறாரு. இதுதான் நம்ம ஊர்ல ஒரு கதை சொன்னாங்கல்ல, தர்மன் வந்தான், கூட ஒரு நாய் வந்தது, ஒன்னு கூட்டிட்டு போனுச்சு சல்லுன்னு சொல்றாங்கல்ல. அது என்னன்னா, நீ போக முடியாது, அதுக்கு போக தெரிந்த ஒருத்தன் உன்னை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போவான். அதான் அலைவரிசை. அலைவரிசையோட இணைந்து கொண்டா என்றால் நீ சல்லுன்னு மேல போய் இன்னொரு உயிரோட ஒளியோட போய் அட்டாச் ஆகிக்குவேங்கிறது தான் இதோட விஷயம். இவங்க வந்திருக்க எல்லாருக்குள்ளயும் சோறெல்லாம் வேண்டாம், புரியுதா? மோட்சம் தான் வேணும்.
மேல போகணும். ரொம்ப நாளா இந்த பூமியே சுத்திட்டு கிடக்குற. எத்தனை ஒரு நாள் காஞ்சிபுரத்துல பிறக்கிற, ஒரு வாட்டி செங்கல்பட்டுல பிறக்கிற, ஒரு வாட்டி சென்னையில பிறக்கிற, ஒரு வாட்டி அமெரிக்கால கூட பிறந்துடுற. எவ்வளவு நாள் தான் இந்த பக்கமே சுத்திக்கிட்டே கிடப்ப புரோட்டா வாங்கி தின்னுக்கிட்டு? தயவுசெய்து மேல போங்கயா ஒரு வாட்டி. இந்த வாட்டியாச்சும் மேல போங்கிறதுக்காக தான் என்ன அனுப்பிச்சு விட்டாங்க. டேய், கயிற்றை கட்டி இவங்களை மேல அனுப்பு. இதுக்கு மேல இவங்க கறியை தின்னுட்டு கீழே உட்காந்தாங்கன்னா சரிபட்டு வராது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலை, இந்த வகுப்பு, இந்த உங்களோட கனெக்டுங்க. வேற ஒன்றும் கிடையாது. நீங்க மேல வரணும்னு தான் பிரியப்பட்டு நான் கீழே உங்களுக்கு இருக்கிறேன். நீங்க கொய்யாப்பழம் கேட்டுட்டு இங்கேயே ஏமாந்து போயிடாதீங்க. மேல போங்க. போய் உங்க ஊர்ல போய் உங்க ஊருக்கு போங்க. நீங்க அகதியா இவ்வளவு நாள் தான் அங்க சுத்திக்கிட்டே கிடப்பீங்க. நீங்க ஒரு அகதியா இருக்கிறீங்க. உங்க ஊரு, நீங்க பிறந்த ஊரு, நீங்க வளர்ந்த ஊரு, ஆகாயத்துல வெட்ட வழியில போய் மிதந்து போங்க. புரியுதுங்களா? நீங்க இந்த ஊருக்காரங்க கிடையாது. புரியுதா? நீங்க இங்கேயே சுத்திக்கிட்டு நம்ம ஊர்ல ஓட்டு போட்டுட்டு சுத்தாதீங்க. போதும் நீங்க போட்ட ஓட்டெல்லாம். புரியுதா? இதான் கடைசி தேர்தலா இருக்கட்டும் உங்களுக்கு. அதுக்கு மேல ஓட்டு போடாதீங்க. மேல போயிருங்க. போய் உங்க ஊர்ல எலெக்ஷன் இருக்கா, அங்க பஞ்சபூதெல்லாம் வேலை செய்தானா அங்க போய் பாருங்க. சரிதானே? எல்லாரும் உங்க ஊருக்கு போறீங்களா? உங்க ஊருக்கு போங்கப்பா. உங்க ஊருக்கு போங்கப்பா. ஏப்பா இங்க அப்படி இருந்து அகதின்னா அதுக்கு மீனிங் என்ன? இன்னொரு இடத்துல இருந்து பொழைக்க வந்திருக்கேன் தானே அர்த்தம். அப்ப அடிமையா தானே இருக்கணும் அங்க. அப்புறம் உன் ஊருக்கு ஏன் போக மாட்டேங்கிறதான் பிரச்சனை. நீ போக ட்ரை பண்ற, விழுந்துடுற. புரியுதா? இப்ப நீ நான் பார்க்க வர்றது என்னன்னா, எனக்கு மனைவி குழந்தை இருக்கு, எனக்கு வாழ்க்கையெல்லாம் கொடுங்க, அதே நேரத்தில் தியானமும் கொடுங்கன்னு கேட்கிறல்ல. அந்த தியானம் எதுக்கு கேட்கிற? மேல போறதுக்காக தான் கேட்கிற. இப்ப விசா கொடுக்குறவன் தான் நான் தான் விசா ஆபீசரு. பாத்துக்க, நான் தான் விசா ஆபீசரு. உனக்கு விசா அப்ளிகேஷனை தான் பண்ணிட்டு இருக்கேன், ஃபுல் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன செய்யறன்னா, விசா கொஞ்சம் லேட்டா கொடுங்க, இங்கேயே கொஞ்சம் அப்படியே இன்னொரு ரவுண்ட் அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. உனக்கு நான் போட்டு அந்த சொல்லுவாங்கல்ல, அந்த பாஸ்போர்ட்ல சீல் அடிக்கணும், அந்த மாதிரி அடிச்சு கொடுத்துட்டு போகலான்னு தான் நான் வந்தேன். இப்ப புரியுதா? அதனால மிஸ் பண்ணிடாம பார்த்து பண்ணிக்கங்க.